மணிகண்டனுடைய உடல்நிலையை பார்த்து பதறி போன ராஜா மணிகண்டனுக்கு என்ன ஆச்சு, ஏன் உடல்ல அந்த மாதிரி கருத்து இருக்குன்னு கேட்டதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல ராஜா கேட்ட கேள்விக்கு வேதனையோட மணிகண்டன் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. உடம்பு முழுக்க வேதனையா இருக்கு, ஏதோ தீக்குண்டத்துல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு மணிகண்டன் சொல்ல அங்க இருக்க சேனாதிபதி அதை பார்த்து வருத்தப்படுறாரு. ராஜாவும் கேட்கிறாரு ராணி கிட்ட, இந்த அளவுக்கு கருத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ராணி எனக்கு தெரியலன்னு அழுகுறாங்க. இங்க மந்திரியும் சக்கரபாணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க ருக்மணி தன்னை யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தோட பார்த்துட்டு இருக்கா. ஏற்கனவே பயத்துல இருக்கவங்களுக்கு இன்னும் பயத்தை அதிகமாக்க மந்திரியும் வேகம் எல்லாம் இந்த மாதிரி கருத்து இருக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய வியாதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, சக்கரபாணியும் ஆமா இவர் சொல்ற மாதிரி உடம்பெல்லாம் கருத்து போறதுனால ஏதோ பெரிய வியாதி தான் போல இருக்கு அப்படிங்கிறான். மந்திரி கிட்ட உடனடியா வைத்தியரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் மணிகண்டன் கிட்ட கேட்கிறாரு, என்னாச்சு மணிகண்டா அப்படின்னது. எனக்கு தெரியல, ஆனா என்னால் முடியல அப்படிங்கிறாரு மணிகண்டனும். ராணியும் மணிகண்டன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அப்புறமா நின்று அழுதுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இப்போ வைத்தியரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. மணிகண்டன் முடியாம படுத்திருக்க வைத்தியர் வந்து நாடி பிடிச்சு பாக்குறாரு. வைத்தியர் பார்த்துட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாரு, நான் எல்லா ஔஷதங்களையும் எல்லா மருந்துகளையும் கொடுத்து பார்த்துட்டேன், ஒரு உடல்நிலை மோசமாயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் மந்திரிக்கும் சக்கரபாணிக்கும் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வைத்தியர் தொடர்ந்து சொல்றாரு, நீங்க ஈஸ்வரனை கும்பிடுறவர் தானே, உலகத்துல இருக்க எல்லா வியாதிகளுக்கும் ஒரு வைத்தியன்னா அவன் தான், இறைவன் தான் இருக்கான், அவனை வந்து சரணடைஞ்சீங்கன்னா அவன் மட்டுமே உனக்கு காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ரெண்டு பேருமே அதிர்ச்சியில இருக்காங்க ராஜா ராணியும். வைத்தியம் சொல்லிட்டு கிளம்புனதும் ராணி மணியன் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ராஜா நேர தான் பூஜை பண்ற இடத்துக்கு வந்து சிவன் கிட்ட கேட்கிறாரு, மகாதேவா நீங்க எனக்கு வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பாக்கியவான்னு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நடக்கிற இந்த விஷயம் என்னால தாங்கிக்க முடியல. ஏன்னா என்னோட எல்லா சந்தோஷத்துக்கும் சௌபாகியத்துக்கும் மணிகண்டன் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா என்னால தாங்கிக்க முடியல. நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, மணிகண்டனை காப்பாத்துங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ராஜா அவங்க உருகி வேண்டிட்டு இருக்காரு. அவரு பிரார்த்தனை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போக கைலாயத்தை காமிக்கிறாங்க. அவங்க சிவன் கண்களை திறந்து பாக்குறாரு மணிகண்டன் நிலைமைய. அடுத்து வந்து மகாராணி காமிக்கிறாங்க. அவங்களோட பூஜை ஏரியால விஷ்ணுவை வேண்டிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த மணிகண்டன் வரமா நினைச்சு அவனுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாம அவனை எப்பவுமே சந்தோஷம் பண்ற மாதிரி அவனை வளர்த்துருக்கோம். என்னோட சந்தோஷம் கனவு எல்லாத்தையும் நான் அவன்ல பார்த்தேன். எல்லாரையும் காத்து ரட்சிக்கிற நீ மணிகண்டனையும் காத்து ரட்சிக்கணும்னு இந்த அம்மா அங்க அழுதுட்டு இருக்க. அங்க வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. அங்கேயும் நாராயணன் கண்களை திறந்து மணிகண்டனோட நிலைமையை பாக்குறாரு. மறுபடியும் இங்க கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க சிவன் கிட்ட பார்வதி வந்து கேக்குறாங்க, பந்தலராஜன் எவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட அழுது வேண்டிட்டு இருக்கான், நீங்க மௌனமா இருக்கீங்க அப்படின்னு பார்வதி கேட்க சிவன் சொல்லார், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் பந்தலராஜனை பரீட்சிக்கணும் அப்படின்னு சொல்ல பரீட்சையா அப்படின்னு பார்வதியும் கேட்க சிவன் சொல்லார், ஆமா ராஜாவுக்குன்னு சொந்தமா ஒரு குழந்தை இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமும் மணிகண்டன் மேல அவனோட அன்பு எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க தான் பரீட்சை வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. பார்வதி கேட்கிறாங்க, இனிமேலும் அவரை வருத்தப்பட வைக்க வேண்டாம், இனி ஒரு துளி கண்ணூரி சிந்த வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம மணிகண்டனும் வேதனைப்படுறான், அவன் உங்களோட பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கவும் இதுக்கும் சிவன் சொல்றாரு, அவன் இப்ப அனுபவிக்கிறது ஒரு பாக்கியம் தான், அவங்க யாருக்கும் புரியாத ஒரு ஆத்ம பாக்கியத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி கேட்கிறாங்க, அப்போ பந்தலராஜனை இன்னும் வருத்தப்பட வைக்கத்தான் போறீங்களா அப்படின்னு கேட்டதும், இல்ல என்னோட கவலையை அவங்க கிட்ட இருந்து போக்குறதுக்காக நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சிவனு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்து பார்வதியும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த காட்சி பந்தல ராஜ்யத்தை காமிக்கிறாங்க. இங்க இன்னொரு வைத்தியர் பார்த்துட்டு சொல்றாரு, அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால அவரை கட்டில இருந்து கீழே படுக்க வைங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. இதை கேட்டதும் தாங்க முடியாத மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, இவர் சொல்றதெல்லாம் நிஜம்தானா, நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சொல்லி அங்க இருந்து போக மறுக்கிறாங்க. அவங்கள அங்க இருந்து கட்டாயப்படுத்தி ரெண்டு பணிப்பெண்கள் கூட்டிட்டு போக அடுத்த காட்சியிலே சிவன் அந்த இடத்துக்கு வந்துறது காமிக்கிறாங்க. சன்னியாசி மாதிரி அங்க வந்து சேர்றாரு. ராஜா கிட்ட மந்திரி சொல்றாரு, விதி யாரால் மாத்தி எழுத முடியாது, நீங்க உங்க மனசை சமாதானப்படுத்திக்கோங்க, குமாரனை கீழே தரையில படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, குமாரனை தரையில படுக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. எல்லாரும் யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க சன்னியாசி ரூபத்துல சிவன் வந்து நிக்கிறாரு. இந்த சன்னியாசி உள்ள வந்து ராஜாவை வணங்குறாரு. ராஜாவை வணங்கிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும், நானும் ஒரு வைத்தியம் தான், குமாரனுக்கு ஆயுள் முடிஞ்சிடல, சரியான வைத்தியம் கொடுத்தா கண்டிப்பா அவனை காப்பாத்திர முடியும் அப்படின்னு சொல்றாரு. மந்திரி குறுக்க வந்து என்ன சொல்றாருன்னா, அரண்மனை வைத்தியரே மோசமான நிலைமையில் மணிகண்டன் இருக்காருன்னு சொல்லியாச்சு, ஒரே ஒரு நாடி துடிப்பு தான் இருக்குன்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் சரியாயிடும், காப்பாத்திர முடியும் சொல்லதுக்கு நீங்க யாரு, இறைவனோட அவதாரமா அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த சன்னியாசி சொல்றாரு, இல்ல வைத்தியர்களுக்கு ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு நாடி துடிப்பே போதுமானது, ஒரு சிலருக்கு தான் அது தெரியாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சில மந்திரிகளுக்கு அரியணை மேல கண்ணா இருக்கும், சில மந்திரிகள் அவங்களோட பணியில எந்த பழுதும் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது புரியுதா அப்படின்னு மந்திரியை பார்த்து கேட்க மந்திரி பதில் சொல்ல முடியாம தென்னர, சக்கரபாணி என்ன நீங்க வேற ஏதோ அர்த்தம் வச்சு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறான். அர்த்தம் வேற மாதிரி இருக்குங்கிறதுக்காக பேசாம இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி ராஜா கிட்ட, என்னால குமாரனை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் ரொம்ப நிம்மதியோட சொல்றாரு, இங்க படுத்திருக்கிற இந்த மணிகண்டன் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறவன், அவனை காப்பாத்திட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்னைக்கு கடமைப்பட்டிருப்போம், நீங்க என்ன கேட்டாலும் தரேன், என்னோட சிம்மாசனத்தை கேட்டாலும் தரேன்,
ராஜா இதை சொல்ல கேட்டு மந்திரி பதறி போய் பார்க்க வைத்தியரும் வந்திருந்த சன்னியாசியும் மணிகண்டன் பக்கத்துல உட்காந்து மணிகனோட தலையில தன்னோட கரங்களை வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ண மணிகண்டன் சந்தோஷமா கண்ணையும் திறந்தாச்சு. கண்களை திறந்து புன்னகையோட எல்லாரையும் பார்க்க ராஜா ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. மணிகனோட உடல்நிலை நல்லா ஆயிடுச்சு. இப்போ அந்த சன்னியாசி கேட்டுட்டு இருக்காரு, உடல்நிலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதும் மணிகண்டன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, அம்மா உனக்காக பால் கஞ்சி செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிட்டுட்டு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. சன்னியாசியும் ராஜா கிட்ட உன்னோட மணிகண்டன் இப்ப சரியாயிட்டான் அப்படின்னு சொல்ல ராஜா இப்பதான் என்னால் மூச்சை விட முடியுது, அவனுக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கவும் இப்போ அவன் நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி சொல்றாரு, அபிச்சார கர்மம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாரு. ஒரு செய்வினை மாதிரி சொல்றாரு போல இருக்கு. அதனாலதான் குமாரனுக்கு இந்த மாதிரி ஆச்சு. இதை செஞ்சவங்களும் இதே அரண்மனையில தான் இருக்காங்க, ஆனா கூடிய சீக்கிரம் அவங்க யாருங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. ராஜா இதை கேட்டுட்டு முதல்ல அதிர்ச்சியானவர் மணிகண்டனோட தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு இங்க யாகம் பண்றேன் அப்படிங்கிறாரு. இதை சொல்லிட்டு சன்னியாசியும் ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ராஜாவும் நிம்மதி ஆயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.